विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. श्री गुरुभ्यो नमः. अद्वैत परिशुद्धि விருத்ருஷ்ய சம்பந்தான் உபபத்தி அப்படிங்கிற 17வது பிரகரணம். அதுல 14வது ஸ்லோகம். 13 ஸ்லோகம் வரையில் ஆயிடுச்சு. திருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சைத்தன்யத்துக்கும், சைத்தன்யத்த உண்மையில ஞானம், அந்த ஞானத்துக்கும் திருஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தமானது நிஜமான சம்பந்தம் எதுவுமே இருக்க முடியாது. ஆகையால ஆத்தியாசிக தாதாத்மியம் அப்படிங்கிற ஒரு சம்பந்தம் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறத தான் இங்க நிரூபணம் பண்ணிட்டு வரார். எப்படி எதிர்த்தா போல இருக்கிற வஸ்து என்னன்னு தெரியாத சமயத்துல எனக்கு அது ஒரு பாம்பாக தெரியறது. பாம்பாக தெரியறதுன்னு சொன்னா எனக்கு தெரியும் பாம்பானது நிஜ பாம்பு இல்லை. முதல்ல நிஜப்பாம்பாக தெரியும். ஆனா கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம், யதார்த்தம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு அது நிஜப்பாம்பு இல்லை அப்படின்னு தெரியும். அது என்னதுன்னா வெறும் கயிறு ஏதோ கிடக்கு, அதுதான் இப்படி எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் ஏமாந்து போனேன்னு தெரியும். அப்ப அந்த பாம்புக்கும் அந்த எதிர்த்தா போல இருக்கிற வஸ்துவுக்கும் ஒரு தாதாத்மியம் நமக்கு தெரிகிறது பிராந்தி காலத்திலே. இந்த தாதாத்மியத்தையும் இந்த பாம்பையும் நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா ஆத்தியாசிகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அத்தியாசம் அப்படிங்கிறது பிரமம். அந்த பிரமத்தினாலே வந்தது, பிரமத்தில தெரியக்கூடியது, விஷயமாக கூடியது. பிரமத்துல மாத்திரம் அனிர்வச்சனீய கியாதியை ஒத்துக்கக்கூடியவன் தனியா விஷயத்தை ஒத்துக்கிறான். அங்க இல்லாதது அவன் பிரம காலத்துல அங்க வந்தது, உற்பத்தியானது அப்படின்னு சொல்லி பிராதிபாசிகம், வியாவகாரிகம், பாரமார்சிகம்னு 3 விதமாக வஸ்துவை பிரிச்சு பிரமத்துல தெரியக்கூடிய அந்த விஷயமானது பிராதிபாசிகம்னு சொல்றார். அதைத்தான் இங்க ஆத்தியாசிகம்னு சொல்றார். ஜாகிரத்தும் ஆத்தியாசிகம் தான் அது மேல சொல்லுவார். உதாரணத்துக்கு இதை சொன்னேன். எப்படி பொய்யான ஒரு பாம்பு அந்த கயத்துல தெரிகிறதோ, அந்த பொய்யான பாம்பனுடைய தாதாத்மியங்கிற ஒரு சம்பந்தம் அந்த எதிர்த்தாப்புல இருக்கிற வஸ்துவில தெரிகிறதோ, இந்த ரெண்டும் பொய் தானே, பிரமத்துல தெரியக்கூடியது தானே. இது அந்த பாம்பும் பாம்பின் சம்பந்தமும் தாதாத்மியமும் இது ரெண்டுமே பொய்யானது. இந்த ஆத்தியாசிக தாதாத்மியத்தை நான் ஞானத்துக்கும் ஜேயத்துக்கும் சொல்றேன். சித்ரூபமான ஞான ஸ்வரூபத்திலே அந்த விஷயமானது, தெரியக்கூடிய விஷயமானது ஆத்தியாசிக தாதாத்மியம் கொண்டதாக இருக்கிறது. அதாவது வஸ்துதா வாஸ்தவமாக இருப்பது பாம்பு இல்லை, பொய் தான் அது. அப்ப வாஸ்தவமாக இருப்பது எதுன்னு கேட்டா கயறு நம்மளுடைய திருஷ்டியில. ஆனா கயறு பாம்பாக தெரியும் போது அந்த கயருக்கும் பாம்புக்கும் ஒரு சம்பந்தம் தெரிகிறதே, தாதாத்மியம், ஒரு அபேதம் தெரிகிறதே. அந்த தாதாத்மியமானது உண்மை இல்லை, அதுவும் ஆரோபிக்கப்பட்ட ஒன்றுதான். அதாவது பிரமத்துல தெரியக்கூடிய பிரமன், ஆரோபம்னா பிரமன் தான். அந்த அத்தியாசம்னாலும் அதேதான், அதுதான் ஆத்தியாசிகம்னு சொல்றது. ஆரோபிக்கப்பட்டது, அதாவது பிராந்தியில் தெரியக்கூடியது. அங்க எப்படி ஆரோபிக்கப்பட்டு
அந்த சர்ப்பமும் சர்ப்பத்தின் சம்பந்தமும் தெரிகிறதோ, தாதாத்மியமும் தெரிகிறதோ, அதே போல சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு அதிஷ்டானத்திலே அது அந்த ரஜ்ஜுஸ்தானத்துல இருக்கக்கூடியது, அதுல அத்தனை விஷயங்களோடும் சம்பந்தம் தெரிகிறது. அந்த சைதன்யத்தை நாம திருக்குன்னு சொல்றோம், விஷயத்தை திருஷ்யம் அப்படின்னு சொல்றோம். அந்த சைதன்யம்ங்கிற ஞானத்தாலே தெரியக்கூடிய அத்தனை திருஷ்யத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னா, அந்த சைதன்யத்துல இது எல்லாம் ஆரோபிக்கப்பட்டது. ஆகையால ஆரோபிக்கப்பட்ட தாதாத்மியம்தான் இந்த திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் உள்ள சம்பந்தம். ரஜ்ஜுக்கும் சர்ப்பத்துக்கும் பிரமகாலத்துல தெரியக்கூடிய சம்பந்தத்தை போல. இதத்தான் இந்த 14வது ஸ்லோகத்துல சொல்றார். தாதாத்மியமேவ சம்பந்தா ஜாக்ரதி வியாவஹாரிகா ச பிராதிபாசிகா ஸ்வப்னே திருஷி உபௌ தேன கல்பிதௌ. தாதாத்மியமேவ சம்பந்தா, இருக்குன்னு சொல்லக்கூடிய ஞானத்துக்கும் திருஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்னு கேட்டால், ரெண்டுக்கும் தாதாத்மியம்தான் சம்பந்தம். ரெண்டுமே கல்பிதமான தாதாத்மியம்தான். தாதாத்மிய சம்பந்தம் ஜாகிரத்திலையும் தாதாத்மிய சம்பந்தம் தான், சொப்பனத்திலையும் தாதாத்மிய சம்பந்தம் தான். ஜாகிரத்துல நம்ம பார்க்கும்போது பார்க்கப்படும் பொருளுக்கும் ஞானத்துக்கும் உள்ள சம்பந்தம் தாதாத்மியம் சொல்றார். சொப்பனத்துல பார்க்கிறோமே, அப்பவும் எல்லா விஷயங்கள்லாம் தெரிகிறது. அங்கேயும் தெரியக்கூடிய விஷயத்துக்கும் அந்த ஞானத்துக்கும் உள்ள சம்பந்தம் தாதாத்மிய சம்பந்தம் தான். ஆனா ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஜாகிரதி வியாவஹாரிகா, அந்த தாதாத்மிய சம்பந்தம் இருக்கே, ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் உள்ள சம்பந்தம், அது ஜாகிரத் காலத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கே, அந்த விஷயங்கள்ல எடுத்துட்டோமானால் அப்போ அந்த சித் சம்பந்தமானது, சித் தாதாத்மியமானது வியாவஹாரிகமான தாதாத்மியம் ஆகும். அதே சொப்னத்தை எடுத்துட்டோமானால் சொப்னத்துல தெரியக்கூடிய விஷயங்களுக்கும் அந்த சொப்னத்துல நமக்கு சித்து தெரிகிறது, அந்த சித்துக்கும் உள்ள தாதாத்மிய சம்பந்தமானது வியாவஹாரிகம் இல்லை, அது பிராதிபாசிகமாகும். ச பிராதிபாசிகா ஸ்வப்னி. பிராதிபாசிகமா இருந்தா என்ன, வியாவஹாரிகமா இருந்தா என்ன, இந்த ரெண்டுமே திருஷி கல்பிதம்தான். திருக் ஸ்வரூபமான அந்த சைத்தன்யத்திலே இந்த சம்பந்தமானது, திருஷ்யத்தினுடைய தாதாத்மிய சம்பந்தமானது கல்பிக்கப்பட்டதுதானே தவிர வாஸ்தவம் இல்லை. ஆகையால நம்ம பொதுவா சொல்லிடலாம் திருக் திருஷ்யா. இதை தவிர வேற எங்க திருக்க திருஷ்யம் இருக்கு? முடிச்சுட்டு இருக்கிறத பாக்குறச்சே சில விஷயங்கள் ஆறுது, சொப்னத்துல பாக்குறச்சே சில திருஷ்யம் ஆறுது. இதை தவிர்த்து மூணாவது இல்லை. ஆக திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் உள்ள சம்பந்தம் தாதாத்மியம், அந்த தாதாத்மியமானது கல்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதாலே திருக்ரூபமான சைத்தன்யத்திலே ஜாகிரத அவஸ்தையில நாம பார்க்கக்கூடிய விஷயங்களும் சொப்பனத்துல பார்க்கக்கூடிய விஷயங்களும் கூட தாதாத்மியன கல்பிக்கப்பட்டது ஆகும் அப்படின்னு தீர்மானமாச்சு. இதுக்கு மேல அடுத்த ஸ்லோகத்துக்கு போ. த்வித்ராதி கக்ஷ பர்யந்தம் அபாத்தியம் வியாவஹாரிகம் ஸ்யாத் பிராதிபாசிகம் பாத்தியம் நிர்பாதம் வியாவஹாரிகம். ஜாகிரத்துக்கும் சொப்னத்துக்கும் சித்தாதாத்மியங்கிறது விஷயத்துல ரெண்டுக்கும் சமானமாக இருந்தாலும், ஜாகிரத்துல உள்ள தாதாத்மியம் வியாவஹாரிகமாகவும் சொப்னத்துல சொல்லக்கூடிய தாதாத்மியம் பிராதிபாசிகம்னு ஒரு வித்தியாசப்படுத்தி சொன்னார். உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், வியாவஹாரிகம்னா என்ன, பிராதிபாசிகம்னா என்ன அப்படின்னு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு இப்போது பதில் சொல்றார். த்வித்ராதி கக்ஷ பரியந்தம் அபாத்தியம் வியாவஹாரிகம். வியாவஹாரிகம்னு எதை சொல்லுவோம்னு சொன்னா, இதுவும் ஒரு பொய் தான், பிராதிபாசிகமும் பொய் தான், பொய்ங்கிறதுல வித்தியாசம் இல்லை. ஆனால் இதையே வியாவஹாரிகம்னு வேறுபடுத்தி சொல்றோம்னா, 2-3
ஒரு படிகள்ல ஏறும் போது இது நிலைச்சு நிக்கிறதா, அதனால அதை வியாவகாரிகம்னு சொல்றோம். இதை நான் கொஞ்சம் புரிய வைக்கணும்னா நான் எப்படி சொல்லணும்னா, முதல்ல எது உடனே காலி ஆயிடுறதோ அதை பாக்குறேன். முதல்ல சொல்றேன், எதிர்த்தா போல எனக்கு ஒரு ஒரு வெள்ளி தெரிஞ்சது, இதம் ரஜதம் அப்படின்னு தெரிஞ்சது. வெள்ளி தெரிஞ்சா நான் உடனே என்ன பண்ணுவேன், வெள்ளி கிடைக்க நம்ம எடுத்துடணும், யாருக்கும் தெரியாம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நேரா அங்க போய் அதை எடுக்க போவேன். இப்ப என்னாச்சு, வெள்ளிய பார்த்ததுங்கிறது முதல் ஸ்டெப்பு, முதல் படி. வெள்ளிய பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அதை எடுக்கணும் அப்படின்னு தோணி போயிடுத்து. அதனால நான் அதை போய் எடுக்க போறேன். எடுக்க கிட்ட போய் பார்த்து கையை எடுத்துட்டா அப்புறம் பார்த்தா அது வெள்ளி இல்லைன்னு தெரிஞ்சு போகுது. அப்படின்னா என்னாச்சு, அடுத்த ஸ்டெப்லயே நான் வெள்ளின்னு நினைச்சது தப்புன்னு ஆயிடுச்சு. இதுதான் பாதம். இத போய் நான் வெள்ளின்னு நினைச்சேனே, வெள்ளின்னு தெரிஞ்சதே, ஆமா அது தப்பு அப்படின்னாச்சு. அப்பனா அடுத்த ஸ்டெப்லயே இது பாதிக்கப்பட்டுடுத்துன்னு சொன்னால் இது பிராதிபாசிகம். இதே அங்க நிஜமாவே வெள்ளி கிடந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த வெள்ளியை நான் கையில எடுத்துட்டேன், வெள்ளிதான் சரியா, அங்க பார்த்ததுக்கு அப்புறம் தீர்மானம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஆத்துக்கு கொண்டு வச்சுட்டேன், அது என்கிட்ட இருக்கு. இப்ப இங்க பாதிக்கப்பட்டதோ இல்ல. இப்ப இந்த வெள்ளியை என்னன்னு சொல்றது, நான் சொல்லுவேன் நிஜ வெள்ளி, யாரோ போட்டு போயிருக்கா, அது எங்க கையில மாட்டேங்குது. அதே மாதிரி தாகத்துக்கு நான் எங்கேயோ ஜலம் கிடைக்குமான்னு பாக்குறேன். தூரத்துல அங்க ஜலம் தெரியுறது, எனக்கு ஒரு சந்தேகம். தூரத்துல தெரியறதை நான் நம்ப முடியாது. ஏன்னா மிருகதிருஷ்டான்னு ஒண்ணு உண்டு. இங்கேருந்து பார்த்தா அங்க ஜலம் ஓடுற மாதிரி இருக்கும், கிட்ட போனா ஒண்ணும் இருக்காது. அதனால நான் இது ஒரு சட்டுன்னு நம்பப்படாது, போய் பார்த்து அதை ஊர்ஜிதப்படுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி கிட்ட போகிறேன். முதல்ல எப்படி தெரிஞ்சது, ஜலம்னு தெரிஞ்சது. கிட்ட போனேன், அப்பவும் ஜலமா தான் தெரிகிறது. கொஞ்சம் ஜலத்தை எடுத்து வாயில விட்டு பார்க்கிறேன், தாகசாந்தி எல்லாம் ஏற்படுறது. இந்த ரெண்டாவது ஸ்டெப்ல எனக்கு தெரிஞ்ச அந்த ஞானம் சரிதான்னு ஆச்சு. அப்ப நான் ஜலம்னு தெரிஞ்சின்றது சரிதான்னு ஆச்சு. இப்ப கூட நான் சில நம்பலாம், ஆனாலும் நம்பிக்கை இல்லாம போகிறதுக்கு யாராவது கிளப்பி விட்டானா நமக்கு திருப்பி சந்தேகம் வரலாம். அவன் என்ன சொல்லுவா, நீ சொப்பனம் பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுப்போ, அந்த சொப்பனத்துல போய் உனக்கு ஜலம் தெரியறது, உடனே இதே மாதிரி நீ அங்க போய் பார்த்து அது ஜலம் தானான்னு தீர்மானம் பண்ணிக்கிறதுக்காக போற. அங்க போய் ஜலத்தை எடுத்து வாயில விட்டுக்கிற, வாயில விட்டு பார்த்துட்டு அவன் ஜலந்தான்னு சொல்லிட்டு இருக்கிறச்சு முழிப்பு வந்து விடுறது. இப்ப என்ன ஆச்சு, அந்த ரெண்டாவது ஸ்டெப்ல அது ஜலம்னு தெரிந்தாலும் கூட எல்லாமே பொய்யாயிடுத்து. ஜலம்னு தெரிஞ்சது ஒரு பொய், இத வாயில விட்டு பார்த்து ஜலம்னு தீர்மானம் பண்றது அது இன்னொரு பொய். ஆக அப்படி கூட இருக்கலாமே, இதை எப்படி அதுக்குள்ள நம்ப முடியும் அப்படின்னு கேட்டா, அப்போ ஜல செய்யக்கூடிய காரியத்தை அது செய்யறதா இல்லையான்னு பார்க்கணும். பார்த்து இந்த மாதிரி ஒரு 2-3 பரீட்சைகள், இதான் கக்ஷான்னு பேர். முதல்ல தெரிஞ்சது ஒண்ணு, தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுதான்னு ருஜுபடுத்திக்கிறதுக்கு நான் 2-3 பரீட்சைகள் வச்சுக்கணும். அந்த எல்லா பரீட்சைகள்லயும் 2-3 தான் வேணும், அதுக்கு மேல ஜாஸ்தி பரீட்சை எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நம்மளால முடியாது. அதனால அந்த பரீட்சைகள்ல இது ஜலம் அப்படின்னு தெரிஞ்சுடுத்து பாதம் ஏற்படலைன்னு சொன்னால் அப்ப அதை நான் வியாவகாரிகம்னு சொல்லுவேன். இதுதான் வியாவகாரிகம். நான் பரீட்சை பண்ண ஆரம்பிச்சு தாங்க முடியாம உடனே பொய்ன்னு தீர்மானம் ஆயிடுத்து, பாதம் வந்து கொடுத்து அப்படின்னு சொன்னால் அது பிராதிபாசிகம். பரீட்சையை தாங்கிண்டு பரீட்சை பண்ணி பார்த்தாலும் இல்ல நான் முதல்ல பார்த்தது கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சால் 2-3 பரீட்சையில அப்படியே ஆனால் அது வியாவகாரிகம்னு சொல்றோம். ஆக வியாவகாரிகம் பிராதிபாசிகம்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இதுதான் பதில். கீத்ராதி கக்ஷ பரியந்தம் அபாத்தியம் வியாவகாரிகம். எவ்வளவு தூரம் பரீட்சை பண்ணா, 2 தடவை பரீட்சை பண்ணலாம், 3 தடவை பரீட்சை பண்ணலாம், ரொம்ப போனா 4 தடவை. இதுக்கு மேல பரீட்சை பண்ணிட்டே இருந்தா அதுலயே ஆயுசு போயிடும். அதனால அதுக்குள்ள தீர்மானம் பண்ணிட வேண்டியதுதான். அப்படி பாதிக்கப்படாமல் இருந்து கொடுத்தே ஆனால் அப்ப அதை வியாவகாரிகம் அப்படின்னு சொல்றது. 2 பரீட்சை பண்ணலாம், 3 பரீட்சை பண்ணலாம், அதுக்குள்ள அது தீர்மானம் ஆயிடும். இதே 2-3 பரீட்சை பண்றச்சு அது தப்புன்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்க,
அது பிராத்திபாசிகம். பிராத்திபாசிகம் பாத்தியம். பாரமார்த்தியம்ங்கிறது எப்பவுமே பாதம் கிடையாது. நிர்பாதம் பாரமார்த்திகம், பாதமே இல்லாதது, எப்போதுமே பாதம் இல்லாதது இருக்கே, அதுதான் பாரமார்த்திகம் அப்படின்னு சொல்றோம். இந்த மூணுக்கும் பாதம்னு ஒண்ணு சொன்னாரோ இல்லையோ, பாதிக்கப்படுறதுன்னு. அது என்னது? பாதம்னா என்ன? இது ஒண்ணுக்கு பாரமார்த்திகம், வியாவகாரிகம், பிராத்திபாசிகம்னு சத்தாத்திரையும் சொல்லி சொல்றாளே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இப்ப பதில் வந்து கொடுத்தோம். ஆனா இதுல எல்லாம் பாதிக்கப்படுவது, பாதிக்கப்படாமல் இருப்பது அப்படின்னு பாதம்னு ஒண்ணு விவகாரம் பண்ணியிருக்கா. அந்த பாதங்கிறது என்ன, அதை சொல்றதுக்காக இதுக்கு அடுத்த ஸ்லோகம் வருது. விஷாத்வே நேக்ஷணம் பாதः வஸ்துனோ அனீக்ஷணம் க்வச்சித் ஜீவன் முக்தௌ ச சமாதௌ க்வச்சன அந்திமஹா. ரெண்டு விதமான பாதம் நமக்கு தெரிகிறது. மிருஷாத்வேன ஈக்ஷணம் பாதः இது ஒண்ணு, வஸ்துனஹ அனீக்ஷணம் க்வச்சித் இது ஒரு பாதம். ரெண்டு விதமான பாதங்கள். அதாவது சில சமயம் என்ன ஆகும், முன்னாடி தெரிஞ்சதே தெரிகிறது, ஆனா அது பொய் அப்படின்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. கண்ணாடியில எனக்கு முகம் தெரிகிறது, நான் சரி முகம் இருக்கே, நானா தானே இருக்கு அப்படின்னு அதை தொட்டு பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தால் இல்லைன்னு ஆச்சு. அப்ப என்ன ஆச்சு? இல்லைனாலும் தெரியறது தெரிஞ்சுட்டே தான் இருக்கு, பொய்யாதான் அது தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லுவேன், அது தெரிகிறது ஆனா உண்மை கிடையாது, இந்த முகம் ஒண்ணும் கண்ணாடிக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அப்ப இந்த இடத்துல தெரியறதுன்னா அது உண்மை நம்பாதே, பொய்யா தெரிகிறது. இதுதான் மிருஷாத்வேன ஈக்ஷணம், இது பாதம். இப்ப இது பொய்ன்னு தெரிஞ்சு கொடுத்து அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நான் அதுக்காக பிரயாசப்பட மாட்டேன். கண்ணாடிக்குள்ள இருக்கே, மாட்டின் இருக்கே, என்னுடைய முகம் எப்படி வெளியில வருதுன்னு அதுக்காக பிரயாசம் பண்ண மாட்டேன். அது பொய். இது ஒண்ணு. சில இடத்துல என்ன ஆகும்னா வஸ்துனஹா அனீக்ஷணம் கோச்சித், அதை நாம பாதம்னு சொல்லுவோம். சில இடத்துல இங்க சர்ப்பம்னு பார்த்துட்டு இருந்தானா, யாரோ ஒருத்தன் வந்து நேர அதை எடுத்து காமிச்சுட்டான், காமிச்சா அது சர்ப்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப சர்ப்பம் தெரிஞ்சுடுறது எங்கடா போச்சுன்னா, இங்க சர்ப்பம் தெரியாது, அதுதான் பாதம். இப்ப அது சர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சோ இல்லையோ, இதுதான் அந்த இனிமே சர்ப்பம்னு தெரியாது, இது பாதம். இது வந்து வஸ்துனஹா அனீக்ஷணம், பிரமத்துல எந்த வஸ்து தெரிந்ததோ அது காணாமல் போவது, இது ஒரு பாதம். ஆக பிரமத்துல தெரிந்த வஸ்து தெரிந்து கொண்டே இருக்கு, ஆனா பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா இது ஒரு பாதம். பிரமத்துல தெரிஞ்ச வஸ்து இனிமே காணாம போனது அப்படின்னு சொன்னால் இது இன்னொரு பாதம். அங்க யாரும் எடுத்துன்னு போல, ஆனா இப்ப காணல, இப்ப தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னா அது ஒரு பாதம். இந்த ரெண்டு பாதத்தை வச்சுண்டு நாம வந்து வியாவகாரிகம் பிராத்திபாசிகம் இந்த விபாகத்தை சொல்றோம். இந்த பாதத்துக்கு நம்ம என்ன உதாரணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஜீவன் முக்தௌச்ச சமாதௌ க்வச்சன அந்திமஹா. ஜீவன் முக்தௌ, ஜீவன் முக்தி அப்படிங்கிறது அத்வைதிகள் சொல்லக்கூடிய ஒரு ஞானியுடைய நிலை. ஞானிக்கு அதாவது ஆத்ம சாட்சா்காரம் வந்த பிறகு, அந்த அஜ்ஞானம் எல்லாம் நிவர்த்தியான பிறகு கூட அந்த பிராரப்த கர்மா அனுபவிக்க வேண்டிய ஒரு சேஷம் இருக்கிற காரணத்தினாலே அந்த பிராரப்த கர்மா தீர பரியந்தம் இகலோகத்துல அவன் வந்து விவகாரம் பழையபடிக்கு லோகத்தோடு சேர்ந்து விவகாரம் பண்ணிட்டு இருக்கும்படியாக ஒரு நிலை சொல்றது. இதுதான் ஜீவன் முக்தி நிலை. ஜீவன் முக்தனுக்கு தெரியும் அவன் பார்க்கக்கூடியது பொய்ன்னு, ஆனா பார்க்கிறான், காணப்படுறது இல்லைன்னா அவனால் பேச முடியாது. குருவா இருந்துட்டு சிஷ்யனுக்கு அவன் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சிஷ்யனே அவன் காணலைன்னு சொன்னா எப்படி உபதேசம் பண்ண முடியும்? அதனால சிஷ்யனை அவன் காண வேண்டும், அப்பதான் அவன் உபதேசம் பண்ண முடியும். ஆனா அவனுக்கு தெரியும், நான் காணக்கூடிய இந்த சிஷ்யன் என்னை காட்டிலும் தனியாக என்னால் உபதேசிக்கப்படுறவனாக தெரிகிறானே, இவன் ஒன்றும் வாஸ்தவம் இல்லை, ரஜுல தெரியக்கூடிய சர்ப்பம் போலதான் அப்படிங்கிற விஷயம் தெரியும். விஷயம் தெரிஞ்சாலும் காணப்படுறது இருக்கு. ஆக முன்னாடி சொன்ன விஷாத்மேன ஈக்ஷணம் அது பொய்யானதுதான் அப்படின்னு ஒரு பாகம் சொன்னோமே,
அந்த பாதம் ஜீவன் முக்தி காலத்திலே ஜீவன் முக்தனுக்கு பிரபஞ்சத்திலே வருகிறது. நமக்கு உதாரணம் காமிக்கணும்னா கண்ணாடியில முகத்தை தான் காண்பிக்கணும். கண்ணாடியில முகம் இருக்குன்னு நினைச்சுன்னு முன்னாடி தெரியாதபடி எக்ஸ்பீரியன்ஸ் ஏமாந்து போனோம். அதுக்கப்புறம் இருக்குன்னு நினைச்சுன்றது தப்பு. அதுல இல்லவே இல்லை, தெரியுறது வரும்னா அவ்வளவுதான் அப்படின்னு அப்புறமா தெரியறதே தெரிஞ்ச இதுதான் புருஷாத்வேன யுக்ஷம். முக்தவுனா விதேக முக்தி எடுத்துக்க வேண்டியது. ஜீவன் முக்தி பிரார்த்த கர்மா தீரற பரியந்தம் தானே, அது முடிஞ்சு போச்சு தீர்ந்து போச்சுன்னு சொன்னா விதேக முக்தி வரும். விதேக முக்தி காலத்துல அந்த முக்தனுக்கு எந்த பிரபஞ்ச சம்பந்தமும் கிடையாது, எதையும் அவன் பார்க்கறதும் இல்லை. ஆக அப்ப அவனுக்கு ஒரு பாதம் இருக்கே, பிரபஞ்சத்தினுடைய பாதமானது வஸ்துனகா அனீக்ஷணம், அந்த விஷயமே காணாது போயிடும் அவனுக்கு. இதுதான் அங்க சொல்ற பாதம். சில சமயம் சமாதியில கூட இந்த மாதிரி இரண்டாவது பாதம் உண்டுன்னு சொல்றார். சமாதவு குவச்சன அந்திமஹா, அந்த சம்பிரஜாத சமாதி அசம்பிரஜாத சமாதின்னு யோக சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய அந்த அசம்பிரஜாத சமாதியை எடுத்துட்டோமானால் அதுல அது நிர்விகல்பக சமாதின்னு சொல்லுவா. அந்த சமாதியிலே இவன் எந்த ஆத்மஸ்வரூபம் அவனுக்கு பிரகாசிக்கிறதே தவிர அதை விட்டுட்டு வேற எதுவுமே பாசிக்கிற எந்த வஸ்துவும் இவனுக்கு தெரியல, இவன் காணவே இல்லை. இவனுக்கு தெரியறது ஒன்னே ஒண்ணுதான், அந்த ஆத்மஸ்வரூபம் பிரகாசிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கான். அப்ப இந்த மாதிரி சமாதி காலத்துல கூட இந்த வஸ்துனகா அனீக்ஷணம்னு இந்த இரண்டாவது பாதம் சொல்றோமே, அந்த பாதம் சில சமயத்துல சில இடத்துல உண்டு அப்படிங்கிறத காண்பிக்கிறார். அதையும் உதாரணமாக காண்பிக்க முடியும். இப்ப இந்த பிரகரணத்துக்கு ஒரு உபசம்ஹாரம். திருஷ்யம் திருஜேவ ந ஜடம் லபதே ஸ்புரத்தாம் திருக்யோகமபி அதிதராம் அசமத்வ ஹேதோஹோ சர்வாத்மனா ஸ்புரதியோ புஜகாத்மனேவ ரஜ்ஜுஹு சமே திசது ஷம் முகுரந்தராத்மா. முதல் வாக்கியமானது திருஷ்யம் திருகேவ. இது எப்படி? நான் பாம்பு பார்த்தேன், தெரிஞ்சது. கிட்ட போய் பார்த்த உடனே கயிறு தான் இருந்தது. அப்ப நான் பார்த்த பாம்பு வாஸ்தவமா இல்லை, அது என்ன, அது எது அங்க என்ன இருக்கு, வாஸ்தவமா என்ன இருக்குன்னு கேட்டா கயிறு தான் அப்படின்னு சொல்ல மாட்டோமா? அதுக்கப்புறம் நாம் இப்படி கூட சொல்லுவோம், நான் பார்த்த பாம்பு கயிறு தான்ப்பா அப்படின்னு. பாம்பை கயிறுன்னு விடுவோம். அந்த பாம்புங்கிறது இந்த கயிறை காட்டிலும் தனியா கிடையாது, இந்த கயிறு தான் எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சது. அப்படியானால் எப்படி கயத்தை காட்டிலும் வேறானதாக அங்க பாம்பு இல்லையோ, கயராக இருந்து கொண்டே பாம்பாக அது தெரிந்ததோ, அத போல இந்த திருஷ்யம் இருக்கே, பார்க்கப்படும் பொருள், இது திருக்குதான். திருக்குனா சைதன்யமே தான். சைதன்யம்தான் வாஸ்தவம். திருஷ்யங்கிறது வாஸ்தவம் இல்லை, ஆரோபிக்கப்பட்டது. ஆனால் ஆரோபிக்கப்பட்டது எங்க ஆரோபிக்கப்பட்டது? இந்த சைதன்யத்துலதான். ஆகையால இந்த சைதன்யத்தை தவிர்த்து தனியாக திருஷ்யம்ங்கிறது உண்மையாக கிடையாது. ஆக இதுதான் முதல் வாக்கியம். அடுத்தது ந ஜடம் லபதே ஸ்புரத்தாம் திருக்யோகம் அப்படி. ஜடமான பிரபஞ்சம் ஜடம் தானே, ஜடமான பிரபஞ்சம் தானாக ஸ்புரிக்க முடியாதுங்கிற, தானாக தெரிய முடியாது. சொப்பிரகாசம் இல்லை. ஜடமான பதார்த்தம் ஜடம் எப்பவுமே தானா பிரகாசிக்க கூடியதாக இருக்காது, அது பிரகாசமே ஆகாது. ஸ்புரத்தானா பிரகாசிக்கக்கூடியது. அது தானா தெரியுது அப்படின்னு ஒரு ஜடத்தை காண்பிக்கும் அப்படின்னு சொன்னா தெரியாது. நாம தெரியறதுக்கு வேலை பண்ணாதான் தெரியுமே தவிர அது இருக்குன்னா தெரிய வேண்டியதுதானேன்னு சொல்ல முடியாது. தானா தெரியக்கூடியது இல்லை. ஆக ஜடத்துக்கு ஸ்புரத்தாங்கிறது தானாக கிடையாது. சரி, தானா வேண்டாம், இந்த சைத்தன்யத்தோட சம்பந்தம் இருக்கிறதால ஸ்புரிக்கட்டுமே அப்படின்னு சொன்னால் திருக் யோகம் அப்படி அதிதராம் அசமத்வ ஹேதோ. திருக் யோகம் அப்படி ஜடம் ந லபதே. இந்த ஜடமான வஸ்துவிற்கு திருக்கோடு நிஜமான சம்பந்தத்தை கொண்டது ஆகாது. அதனால்தான் இப்ப ஆத்தியாதிக சம்பந்தம் சொன்னோம். சைத்தன்யங்கிறது
அசங்கமாக இருக்கும்போது அந்த அசங்க சைத்தன்யத்தோடு இந்த திருஷ்யத்துக்கு வாஸ்தவமான சம்பந்தம் சொல்ல முடியாது, அது கிடையாது. ஏன்? அதிதராம் அசமத்துவ ஹேது. இந்த ஜடமும் இந்த சைத்தன்யமும் ரொம்பவும் வித்தியாசப்பட்டதாக இருக்கு. அப்படி இருக்கிறது இது ரெண்டுக்கும் எங்க சம்பந்தம் வரப்போகுது? சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சமாவது யோக்கியமாக இருக்கலாம். இதுக்கும் அதுக்கும் அந்தகாரத்துக்கும் பிரகாசத்துக்கும் இருக்க மாதிரி அப்படி ஒரு பெரிய வித்தியாசம், வைலட்சண்யம் இருக்கு. வைலட்சண்யம் இருக்கிறதுனால இது ரெண்டுக்கும் நிஜமான ஒரு சம்பந்தமானது வர முடியாது. அதிதராம் அசமத்துவ ஹேதோகோ. அப்பனா அந்த சைத்தன்யம் இருக்கே, அந்த சைத்தன்யம் தான் அந்தராத்மான்னு நம்ம சொல்லுவோம். அந்த அந்தராத்மாவானது எப்படி ஸ்புரிக்கிறது? தானா ஸ்புரிக்கிறது. முழுக்க ஸ்புரிக்கிறதா, பாதி ஸ்புரிக்கிறதா? பாதியா பிரகாசிக்கிறதா, முழுக்க பிரகாசிக்கிறதா? முழுக்க தான் பிரகாசிக்கிறது. நாம ஏமாந்து போறோம் பாதி பிரகாசமா இருக்கு அப்படின்னு. ஆனா அது பிரகாசிக்கிறது எல்லாமே தான் பிரகாசிட்டு இருக்கு. சர்வாத்மனா ஸ்புரதியோ புஜகாத்மனேவ ரஜ்ஜுஹு. ரஜ்ஜு இருக்கே, கயிறு, அது பாம்பாக தெரிஞ்சதோ இல்லையோ, அப்படின்னா அந்த முழுசா அந்த கயிறு பாம்பா தெரிஞ்சிருக்குன்னு தான் நம்ம வச்சுக்கணும். இல்ல அந்த கயத்துல பாதி பாகம் பாம்பா தெரிகிறது, பாதி பாகம் கயரா தெரிகிறது அப்படின்னு வராதோ இல்லையோ. ஆக பாம்புன்னு தெரிஞ்சா அது மொத்தம் பாம்பாக தெரியும் கயிறு, இல்லைன்னா கயரா தெரியும். அந்த கயத்துல பாதி பாகம் பாம்பாகவும் பாதி பாகம் கயராகவும் தெரிகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லது பாதி தெரிகிறது பாதி தெரியலைங்கிறது சொல்றதுக்கு இல்லை. அந்த மாதிரி அது கயிறுலையாவது சொல்லிடலாம், ஏதோ பாதி மறைஞ்சு இருக்கு அப்படின்னு சொன்னா பாதிதான் தெரிகிறதுன்னு சொல்றதுக்கு வழி உண்டு. ஆனா ஆத்மஸ்வரூபத்துல அது கிடையவே கிடையாது. பாதி தெரிஞ்சு பாதி தெரியாம இருக்கிறதுக்கு முடியாது. அதனால சர்வாத்மனா ஸ்புரதி யஹா, இந்த அந்தராத்மா ஸ்புரதி ஜெகத் ரூபமாக தெரியுது. ஆனா ஸ்புரிக்கும் போது வேற மாதிரியா தெரியுது. அது எப்படி இருக்கோ அப்படி தெரியாமல் ஆரோபிக்கப்பட்ட திருஷ்ய தர்மங்களோடு சேர்ந்து தெரியறதான். தெரியறது என்னமோ முழுஷா தான் தெரியுறது. முழுஷா தெரிஞ்சாலும் ஆரோபம் எல்லாம் வித்தியாசமா வந்ததுனால வேற மாதிரியா தெரியுது. அதுக்கு திருஷ்டாந்தம் புஜகாத்மனா ரஜ்ஜுரிவ. அப்ப இந்த ஆத்மா தெரியறதோ இல்லையோ, இது தானா பிரகாசிக்க கூடியதா தானே இருக்கு, பிரகாசிக்கிறதோ இல்லையோ. அப்ப அதையே பிரார்த்தனை பண்ணிடுவோம், அதுதான் நமக்கு வேணும். சமே திசதுஷம் முகுர் அந்தராத்மா. சஹா அந்தராத்மா, அந்த அந்தராத்மா எப்பவும் தானா பிரகாசிச்சு கொண்டு இருக்கிறாரே, அவர் எனக்கு மறுபடியும் மறுபடியும் சம் மங்களத்தை கொடுக்கட்டும், நல்லதே கொடுக்கட்டும், ஸ்ரேயஸ கொடுக்கட்டும்னு கேட்டுக்கு. மங்களம்ங்கிறது ஸ்ரேயஸ் தான். ஸ்ரேயஸ்ன்னு சொன்னா கிரமமாக மோட்சம் தான் ஸ்ரேயஸ், பாக்கி எல்லாம் பிரேயஸ்ன்னு உபனிஷத்து சொல்லும். அதனால இந்த அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கக்கூடியவர் அவர் பாட்டுக்கு பிரகாசிச்சுட்டே இருக்கார். எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கக்கூடிய ஸ்வரூபம் அது. அந்த பிரகாசத்தை நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனால பிரகாசிக்கிறதுங்கிறதே தெரியாம போயிடுச்சு. ஆனா பிரகாசிச்சுட்டு இருக்குங்கிறது அப்புறமா அஜ்ஞானம் போச்சுன்னா தெரியும், உபதேசத்தினால கண்டுபிடிக்க முடியும். சாஸ்திர ஆச்சாரிய உபதேசத்தினால இந்த விஷயம் தெரியுது நமக்கு. அப்படி தெரியக்கூடிய அந்த அந்தராத்மா நமக்கு அனுகிரகம் செய்யட்டும், நமக்கு ஸ்ரேயஸை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பிரகரணம் திருஷ்ய சம்பந்த அனுபவத்திங்கிற இந்த பிரகரணத்தை கிரந்தக்காரர் பூர்த்தி பண்றான்.